இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அவனெல்லாம் வெட்டி போட்டாலும் எனக்கு ஆறாது. அத நீ பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். உம்மா விட்டா என்னென்னமோ பேசிட்டு இருக்க. பெரிய ஏதோ காட்டா மாதிரி பேசுற. ஆமா, அவரை எவன் தொட்டாலும் அடிப்பேன், சண்டை போடுவேன். நான் காட்டான் தான். டேய், ஏன்டா புரிஞ்சுக்காம பேசுற? நீ அவனை பழி வாங்கு, நான் அவனை வேண்டான்லாம் சொல்லல. ஆனா எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு அப்புறம் பேசு. அந்த டைம் நானே கட்டை எடுத்துட்டு வந்து உன் கையில கொடுக்கறேன்டா. மாறா, அவர் உனக்கு அப்பா மட்டும் இல்ல, எனக்கு மாமா. நீ அவர் மேல எவ்வளவு மரியாதையும் பாசமும் வச்சிருக்கியோ அதே மரியாதையும் பாசமும் நானும் வச்சிருக்கேன். அவரை அவமானப்படுத்தினா நான் என்ன அப்படியே கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் நினைச்சியா? எனக்கும் கோபம் வரும். ஆனா நம்ம கோவப்படுறதுக்கான நேரம் இது கிடையாது. இந்த எலெக்ஷனை நல்லபடியா முடியணும். நீ ஜெயிக்கணும். பணத்தால வாங்க முடியாததுன்னு இந்த உலகத்துல நிறைய விஷயம் இருக்குன்னு சொன்னது நீ. அதை நீ ப்ரூவ் பண்ணி காட்டு. நாலா பக்கமும் அந்த விஜி பணத்தை கொடுத்து எல்லாரையும் வாங்கிக்கிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி மாமாவோட நேர்மையை மட்டும் நாம வச்சு ஜெயிச்சு காட்டணும். இங்க பாரு, மாமாவோட பலம் அவரோட தொழிலும் திறமையும் மட்டும் கிடையாது, அவரோட நேர்மை, அவர் செஞ்ச நல்லது. அதனால பலனடைஞ்ச மக்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அது என்னமோ சரிதான். எங்க அப்பா பிரசிடென்டா இருந்தப்ப எவ்வளவு பெரிய புரட்சி பண்ணிருக்காருன்னு தெரியுமா? நடபாதையில கடை வச்சிருக்கிறவங்களால ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. ஆனா அப்பா அவங்களுக்கெல்லாம் ஐடி கார்டு எடுத்து கொடுத்து சங்கத்துல மெம்பர் ஆக்கிட்டாரு. சந்தா கட்ட முடியாதவங்களுக்கு அவரே கை காசை போட்டு சந்தா கட்டியிருக்காரு. ரோட்ல கடை வச்சிருக்கிறவங்கள நாயை துரத்துற மாதிரி துரத்துவாங்க. அப்பா அவங்களெல்லாம் மெம்பர் ஆக்குனதுக்கு அப்புறம் அவங்கள தொட்டா சங்கம் வந்து நிக்கும்னு போலீஸ்காரங்களே அவங்கள தொடர்றதுக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி பல பேர் பலன் அடைஞ்சதுல இந்த திருப்பூர்காரன்னு ஒருத்தன். அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு அப்பாவையே அவமானப்படுத்திருக்கான்னா அதான் தாங்க முடிய மாட்டேங்குது. பாவம் மனுஷன் மதியமே சாப்பிடாம இருந்திருக்காரு. இப்ப அத்தா அவ்வளவு தடவை சாப்பிட கூப்பிட்டும் பேசாம போயிட்டாரு. விடுடா, நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இத்தனை நாள் 4 பேர் கையெடுத்து கும்பிட்ட மனுஷன் அவரை இப்படி அவமானப்படுத்துறாங்களே, அவர் மனசுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அவருக்கு கொஞ்ச நேரம் தனிமையும் அமைதியும் வேணும். பாத்துக்கலாம். மாமா பட்ட அவமானத்துக்கு உண்டான ஒரே பதில் எலெக்ஷன்ல உன்னோட வெற்றி. விட்றாதரா.